பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன். பிரியா ரெஸ்டாரண்ட். நல்லா ரொட்டியை பார்த்தீங்களா, பெரிய ரொட்டி பாதியை ரொட்டி தந்துருக்கீங்க. சாப்பிட்டு இன்னொன்று சண்டேல ஃப்ரீ. சண்டேல வந்து ஈஸ்ட் ஃபுல்லாக கார் பார்க்க கூட மட்டன் கறி மாடல் நான் ரொட்டிக்கு போயிடணும் சாப்பிட. சாரி எல்லாம் சேல் போட்டுருக்கீங்க. பார்த்தீங்களா சிக்கன் டேபிள் ஆவி பறக்குது. பார்த்தீங்களா ஈஸ்ட் கேம் பாருங்க. பூவலை பாருங்க வெளியில் கடையில் சட்டிவான பூவல். ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, ஈஸ்ட் கேமில் நிற்கிறேன். நாங்கள் இருக்கிற வந்து அவுட் ஆஃப் லண்டன். நாங்கள் ஈஸ்ட் கேமுக்கு தான் பாரு நாங்கள் ஷாப்பிங்கில் செய்கிறதுக்கு. இங்கே தமிழ் கடையில் இருக்குது, நிறைய தமிழ் மக்கள் எல்லாம் இருக்கிறேன். தமிழ் கடையில் உடுப்பு கடையெல்லாம் இங்கே இருக்குது. இன்றைக்கி இப்போ நான் காருக்குள்ளே இருக்கிறேன். இப்போ கிட்ட வந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸில் காரை பார்க் பண்ணிடுவேன். வந்துட்டேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஈஸ்ட் கேமை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஷாப்பிங் செய்ய வந்து நான் மெட்ட வந்து இங்கே வந்து கூடுதலாக கண்டபடி லண்டனில் வந்து கடையிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. அவை கேட்டுத்தான் எடுக்கணும். சில பேர் இங்கே வந்து வீடியோ எடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டக்கூடியதை நான் காட்டுறேன். படிவாக வெளியிலலாம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி. ஊரை பார்த்த மாதிரி ஜஃப்னா பார்த்த மாதிரியே இருக்கும். ஒரு குட்டி யாழ்ப்பாணம்னு சொல்லலாம். ஈஸ்ட் கேமை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா? மற்ற வந்து நீங்கள் வீடியோவுக்கு போகும் முதல் 6வது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்களாண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த வெல் பட்டனை தட்டிங்கண்டா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே இருக்கும் மக்களே. அப்படியே வாங்க வீடியோக்குள் போகலாம். ஈஸ்ட் கேமை பார்ப்போம். பார்த்தீங்களா ஈஸ்ட் கேமு மாதிரி எங்கே போகிறோம்? ஈஸ்ட் கேம்பு கடையில் பாருங்க. அங்கே கேக் கடை இருக்குது. அங்கே கடை கேக் கடை இருக்குது. இந்த போட்டை காட்டுங்க. இதில் திறவிழா கடை அங்கேருந்து வரைக்கும் எங்களுக்கு தெரியும் போட்டு. என்ன இது மெட்டப்பக்கம் நாங்கள் வரக்கூடிய அந்த போட்டு இந்த எனக்கு கொஞ்சம் ஒரு பின்னேரம் உண்டு. இப்போ கொஞ்சம் மத்தியான டைம். ஒரு பின்னேரம்னு சொன்னால் நிறைய ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோயில் ஒன்று இருக்குது. இதில் என்ன கோயிலுக்கு மாதிரி இதில் இருக்குது? மகாலட்சுமி கோயில். என்ன மகாலட்சுமி கோயில் இருக்குது பாருங்க. இதில் பெரிய கோயில் இது. பின்னேரம் பார்த்தீங்கன்னா உடனெல்லாம் நிறைய சனங்கள் நிற்கிறோம். கோயிலை காட்டிங்களா? இங்கே பூ வச்சு வைக்கிறாங்க. இதில் ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. லண்டன் பஸ்ஸை பாருங்க. பஸ் 101 அப்படி இந்த ரோட்டு. இப்போ ஈஸ்ட் கேமுக்குள்ளே வந்துட்டோம். உங்களை கடையில் பாருங்க. நாங்கள் வந்து இப்போ காரை பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிவிட்டு உடுப்பு கடையில் எல்லாம் இருக்குது பாருங்க. வெளியிலெல்லாம் கடையில் எல்லாம் ஊர் மாதிரியே இருக்குது. ஜஃப்னா மாதிரியே இருக்கும் பாருங்க. நல்ல பூவல் எல்லாம் கிடக்கு. என்ன இதுக்குள்ள காரை பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிவிட்டு தொடருவோம். வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் காரை விட்டுட்டு இப்போ நடந்து போய் கண்டிக்கிறோம். இதெல்லாம் கார் பார்க் பண்ணிடலாம். இதில் வந்து நார்மலாக மண்டே டு சாட்டர்டே காசு பே பண்ணணும். சண்டேல ஃப்ரீ. சண்டேல வந்து ஈஸ்ட் ஃபுல்லாக கார் பார்க்க கூட ஃப்ரீ. என்ன சொன்னால் சண்டேல நார்மலாக செக்கர் தர மாட்டேன். மண்டே டு சாட்டர்டே தான். இப்போ 5-6 மணிக்கு அப்புறம் நார்மல் டேயில் ஃப்ரீ. ஆனால் கூடுதலாக கார்வல் பார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னங்க கார்வல் வந்து கார் பார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே பிஸியான ஏரியா தானே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கார் பார்க் பண்ணுறாங்க. இடங்கள் 33 ஒன்று தானே. ஞாயிற்றுக்கிழமையில் வந்தாலும் கூடுதலாக கஷ்டம் பார்க் பண்ணுறது. இந்த நிறைய பேர் லீவு நாள் தானே, ஷாப்பிங்களுக்கு தெரியணும். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டு தான் குளிருது சரியா. அன்றைக்கு வெயிலான குளிர். வாங்க அப்படி அவங்களே தொடருவோம். பாருங்க பூவலை பாருங்க. வெளியில் கடையில் சட்டிவான பூவல். என்ன வாளியெல்லாம் கடை வா. அப்படி வாளி தேவையில்லை. ஸ்வீட் கடை கேக்கெல்லாம் கிடக்கு. இது ரெஸ்டாரண்ட் தானே, புதுசாக திறந்துருக்காங்க. இங்கே எல்லாம் கூடுதலாக தமிழ் கடையெல்லாம் வேணுங்க. சாமான் வச்சு விற்கிறாங்க. வெளியில் மாலைகள்.
சரவணமான வெஜிடபிள் கடை சரவணமான. இதுக்குள்ள போனால் நல்ல வெஜிடபிள் சாப்பிடலாமா? இந்த கடைக்கு போகிறீங்க? என்ன கோயிலோ இது? சாய்பாபாண்ட கோயில். இது இருக்கும் ஸ்வீட் கடையெல்லாம் இருக்கா? இந்த கடையெல்லாம் ஒரு கடை நாக்கடை. மகையில் பார்க்க ஆசையாக கிடையாது என்ன? சும்மா தருவாங்க உங்களுக்கு என்ன? எந்த கடையை போகிறீங்க? நாங்கள் அங்கே போகணும் அந்த கடைக்கு. இதில் உங்களுக்கு சாப்பிட கடை புதுசாக வந்துருக்கு. லக்ஷ்மி நாங்கள் கடை வேறு நகையை வேறு. இப்போ நாங்கள் வந்து இந்த கடையிலாம் உடுப்படுத்தினாங்க. உடுப்படுத்துன்னு வந்துட்டு வெளியில் அந்த கடைக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியும் இல்லை. எடுத்துகிட்டு அப்போ வர உங்களை போவோம் வாங்க. இனி எங்கே போகிறீங்க? ஸ்ரீலங்கடைக்கு? ஸ்ரீலங்கடையில் ஷாப்பிங் செய்யணும். ஸ்ரீலங்கடை ஷாப்பிங் செய்யணும். வரீங்க சாப்பிட கடை பசிக்குது. கொஞ்சம் லேட் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தேன்னா நான் கொஞ்சம் மத்தியானம் ஆகட்டும். 1 மணி ஆகிட்ட தான் பசிக்கும். அப்போ சாப்பிடலாம் கிணக்கு. இப்போ சாப்பிட்டா கிணக்க சாப்பிடலாம். லேட்டாக சாப்பிட தான் கிணக்க சாப்பிடலாம். என்ன குமார் ஒன்பாங்க கிடைக்கும். அதுக்கு போமா பிளேட் ரோல் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா உடுப்பு கடையால் இங்கெல்லாம் கிடக்காங்க. நிறைய உடுப்பு கடையால் வேறு அப்படி உடுப்பு கடையில் காட்டுற மட்டும் வா. சாரி எல்லாம் சேல் போட்டிருக்கேன். இந்த கடைக்குள்ளே போகிறோம். மனைவி என்னென்னு பார்ப்போம் போய். தேவையில்லை. பிளேட் ரோல் எல்லாம் போட்டிருக்கு. பேப்பர் பிளேட் ரோல் பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே, நாங்கள் ஷாப்பிங் செய்கிறது வந்து சீலன் கடை. அதெல்லாம் ஷாப்பிங் செய்யறாங்க. செய்துட்டு வந்து நீங்கள் அந்த பாருங்க லண்டன் பாக்கிய வண்டியில் தள்ளி கொண்டு போகிறோம். சாமான் ஷாப்பிங் செய்து போகிறோம். எல்லாம் தமிழ் சாமான், ஸ்ரீலங்கன் சாமான் தான் ஃபுல்லாக. பாருங்க இங்கே வந்து தான் நம்ம சாமான் வாங்கலாம். வாங்கிட்டு போகுது அளவோமே. இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பசிக்க வலிக்கிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். இந்த தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து பிரியான்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட போகிறோம். சாப்பிட காட்டுருப்பாங்க. அப்படி வெயில் நின்று சாப்பிட்றது கொஞ்சம் கொடுத்து அவங்க சாப்பிட்றோம். நாங்கள் பஸ்ஸை பாருங்கள். பஸ்ஸெல்லாம் போகுது. நாங்கள்லாம் இப்போ மர வலிக்கிடுது. ஓகே என்னங்க அது அங்கடா பிரியா அவங்க தொங்கலுக்கு போகணும் அந்த கடைக்கு. என்ன குளிருதோ? செம குளிரா? எனக்கு குளிருதா? குளிர் நாட்டில் குளிர்ந்தானே. வெயிலை கண்டா வெயிலை பேசினோம். சரியான வெயிலாக கூட இருக்கலான்னு குளிரை கண்டா குளிர் வந்தால் குளிர் ஐயோ குளிர் வேண்டியும் என்னத்தை தான் தாங்க முடியும். எல்லாத்தையும் சமாளித்து போகணும் தானே. வெயிலை கண்டா வெயிலை பேசணும். வெயில் வந்துட்டு குளிர் வந்துட்டு வாங்க பிரியா ரெஸ்டாரண்ட் வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். என்ன கடை கண்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சொன்னால் சிக்கன் டேபிள் ஆர்டர் பண்ணினான்னு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொட்டியும் ஆர்டர் பண்ணால் தான் டேட் சாப்பாடு. மேனே வந்து தோசை ஆர்டர் பண்ணால் வெயிட் பண்ணி நிற்கிறோம். பாருங்க சுடச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கறியும் ஆர்டர் பண்ணான். ரொட்டிக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க. கறியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா சிக்கன் டேபிள் ஆவி பறக்குது. ரொட்டியை அடித்து தான் நல்லா இருக்கு. எப்படி இருக்கணும் சொல்லுவாங்க சாப்பிடு. ரொட்டியும் வாங்கி ரொட்டி இருக்கு. கறி இதில் விடுங்க. கறி இருக்கட்டும். கறியை நல்ல சட்டி வடிவான சட்டி கறி வச்சுக்கிடுங்க. நல்ல கறி. ஓகே டேஸ்டாக இருக்கும். ரொட்டிக்கு வந்து குழம்பு இருக்கும். குழம்பு தான் செம்ம டேஸ்ட். குழம்புக்கு டேஸ்ட் இருக்கா?
நடங்க ரொட்டி இதே மட்டும் சாப்பிடுங்க இதோட நல்லா இருக்கும். ரோஸை பெரிய ரோஸு பார்த்தீங்களா இதான் எங்கள்கிட்ட சாப்பாடு இன்றைக்கு. ரொட்டியை பார்த்தீங்களா பெரிய ரொட்டி காலியை விட்டு தந்துருக்கோம் சாப்பிட ஈஸிக்காக கறியை பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருந்தது சாப்பாடு முடிஞ்சதாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டு. என்னென்னு சொன்ன மக்களே இது வந்து ரெஸ்டாரண்ட் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் சாப்பிட்றேன். நல்லா சாப்பிடுவேன். நான் பீடியக்காக சொல்லல நல்லா சூப்பராக சாப்பிடுவேன். நான் ரொட்டியும் சிக்கன் டேபிளும் தான் எடுத்தேன். மட்டன் கறியும் எடுத்தேன். நல்லா இருந்தது. பிளேன் தோசையும் எடுத்தது நல்லா சூப்பராக இருந்தது. என்னென்னு சொன்னால் சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த மாதிரி இருந்தது. சில ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட முடியாது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் போய் சொல்லல. நீங்கள் மிஸ் ஆகாமல் தான் இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிடுங்க. இது வந்து நான் காட்டுறேன் இதில் இருக்கான்னு சொல்லி வெளியில் போய் சாப்பிட்டு முடிஞ்சுது. பே பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன். பெரிய ரெஸ்டாரண்ட் நல்ல சாப்பாடு. இந்த ரெஸ்டாரண்ட் அங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போகிறோம். நல்லா இருந்த சாப்பாடு. இப்போ உள்ளே போகிறோம். அங்கே போகிறோம். என்ன சொல்லுங்க பார்ப்போம். சாரி ப்ளவுஸ் தைக்க கொடுத்ததான் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அப்படியே வீட்டை கிளம்ப போகிறோம். அவங்களை காட்டுறேன் எல்லாத்தையும். என்னங்க இதில் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. பெரிய கோயில் குளிர் சரியா. இதுதான் ஈஸ்ட் டைம் மகாலட்சுமி கடை உடுப்பு கடை. இதுக்குள்ளே வந்து சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறது. நீங்கள் யாராவது ஈஸ்ட் டைமில் இருந்தால் இந்த கடைக்குள்ளே தான் சாரி ப்ளவுஸ் தைக்கிற இடம் வந்து நீங்கள் எடுக்கலாம். சாரி ப்ளவுஸ் தைக்கலாம். உடனே தைச்சி தெரிவிக்கணும். சாரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறோம். இதுதான் மட்டன் இறைச்சி இருக்குது. இறைச்சி கடைக்கு போகிறோம். இறைச்சி வாங்கலாம். சில கடை பக்கத்தில் இருக்குது இறைச்சி கடை. பாருங்க எப்படி இருக்குன்னு மக்களே. உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே நேரம் 4 மணி ஆச்சு. பாருங்க ஈஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு. 4 மணி குளிர் துவங்கிட்டுது. 101 நம்பர் பஸ் போகுது. இந்த அளவுக்கு கடையில் பாருங்க நிறைய கடையில் இருக்குது. நல்ல உடுப்பு கடையெல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் ஷாப்பிங்கெல்லாம் முடித்து வீட்டை போய் கண்டிக்கிறோம். 1:30 மத்தியானம் காரை ஓடணும். இங்கே தூளை போட்டிருக்காங்க. இல்லை தூள் இல்லையா தூள் மாரி கிடந்து போகிறதுல தூள் ஸ்பைடர்மேன் பறக்க ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போய் கண்டிக்கிறோம். 1:30 மத்தியானம் ஓடிக்கிட்டு போனோம். கார் போட்டு பஸ்ஸு பின்னால் போகிறோம். 5 மணி ஆகினா இந்த ரோட்டடியில் நிற்க மாட்டேன். காரெல்லாம் கீழே நிற்கும். வேலி என்னுடைய ஓகேண்ணா. 5 மணி ஆச்சோ வேலை முடிகிற டைம் நிறைய கார்கள் நிற்கும். நாங்கள் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் இருக்குது பிரியா. இங்கே ரயில்வே ஸ்டேஷனை பேருங்க. முள்ளத்துக்குலாம் கடை தானே. இந்த அங்கே இடத்துல வந்து இப்படி பக்கம் கடையில் இல்லை தான் நாங்கள் இருக்கிறதுல. இந்த ஃபுல்லாக கடை தானே. நல்லா இருக்குண்ணா. எல்லாம் நின்று கதைக்கணும் ரோட்டில். வேலை முடிஞ்சாக்குமேண்ணே. இந்த கார் அசைதில் போடக்கு
ஐயோ லொக்கடிக்க விட்டேன் முன்னுக்கு நிற்கிறேன். இப்படி லொக்கடிக்க நாங்கள் எடுத்துகிட்ட சரியேன்னு ஜடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கே குளிர் ரெண்டு பார்க்காம எல்லாம் திரிகிறோம் வெளியில். ஊரில் என்ன சொன்னால் ஒரு மழை பெய்தாலும் ஐயோ குளிர் ரெண்டிடும். குளிர் ரெண்டு சொன்னால் வெளியிலே வரையணும், வீட்டுக்கே படுத்திருக்கணும். வேறு நாங்கள் வெளியில எல்லாம் சுற்றி திரிகிறோம். குளிர் ரெண்டு குளிர் நாட்டில் வந்து வேறு கஷ்டப்பட வேண்டிய கிடையாது. இங்கே பெரிய கடையில் எல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் நான் அரிசி சாமான் எல்லாம் மேலே இருக்கும் இருந்துச்சு இந்த கடையில். இங்கே புதுசாக திறந்துருக்காங்க. நான் முதல் வரைக்கும் இருந்தோம் நான் கவனிக்கிறேன். உண்மையில் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்கே குளிர் அங்கே காட்டுங்க ஆக்கள் திருப்பி மெட்டப்போம் எல்லாம் போய் இங்கே திருப்பி வாங்க இந்த கடை. இங்கே அங்கே கடையை பாருங்க, பெரிய கடை வந்து வாங்குற இதில் கோன் அடிக்கிறாங்க. நான் அங்கே பார்க்க பச்சை சிக்கல் விழுந்துட்டு கோன் அடிக்கிறேன். இதில் கேஎஃப்சி இருக்குது. இங்கே கோன் அடிப்பாங்க ஊர் மாரி. எங்கள் ஏரியாவில் கூட நாங்கள் இருக்கிற இடத்துல அவுட் ஆஃப் தானே கொஞ்சம் கோன் அடி. இங்கே வந்து கூட கோன் அடிப்பாங்க. இங்கெல்லாம் வந்துட்டோம். ஈஸ்ட் டைம் தாண்டி வந்துட்டேன். இஞ்சாலே மக்களை பாருங்க நடந்து போய் நான் குளிரோட வேலை வேலையில் முடிஞ்சு பாருங்க. பெரிய பில்டிங்கா நேரி போகுது எனக்கு. இங்கே வீடு பற்றிட்டு ஃபயர் மிஷின் நிற்கிது. கார் வருது. இது பெரிய ரவுண்டை போட்டு இதெல்லாம் போகணும். இதில் கார் வந்தால் நிறைய கார் வந்துருக்கு தொடர்ந்து. வேறு வண்டியே கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் இதில் அடிக்கடி கோன் அடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் குறைவு. 5-6 மணிக்கு அப்புறம் இந்த ரோட்டை பார்க்க மாட்டேங்குது. சரியான விஷயம் இருக்குது. பழகுறாக்கள் போயிடும் வந்து ரவிக்கு வந்துட்டு இப்பயே வந்துட்டு கூட என்ன சரி. அதெல்லாம் அதான் பிரச்சனை. லண்டன் இது வந்தால் போகிறது கஷ்டம். இதில் கொஞ்சம் சக்கா போகக்கூடாது. போச்சு வெள்ளக்கார ஊஸ் சில மூணு தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வீட்டை வந்துட்டேன். மக்களே எல்லாம் ஷாப்பிங்கெல்லாம் செய்து முடிச்சு வந்தாச்சு வீட்டை. நிறைய வீடியோ எடுக்க முடியலை. என்ன சொன்னாங்க வீடியோ எடுக்க முடியாது. நிறைய இந்த கடைகளுக்குள்ளே போனேன். கடைகளுக்குள்ளே ஏலோட் பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் எடுக்கவில்லை. வெளியெல்லாம் உங்களை சும்மா நம்மளை காட்டினேன். நான் சாப்பிட்றதையும் காட்டியிருக்கேன். பார்த்துருப்பீங்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுவோம். இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். ஓகே மக்களே, பாய்.